ஒரு தீக்குச்சியை நீங்கள் பற்ற வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? முதலில் நாம் தீக்குச்சியின் தலைப்பகுதியில் உள்ளவற்றை பார்ப்போம். ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு எரிபொருளாக பயன்படுகிறது. பொட்டாசியம் குளோரேட் எரிவதற்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கியாக பயன்படுகிறது. அமோனியம் பாஸ்பேட் அதிக புகை வராமல் தடுக்கிறது. பாரஃபின் மெழுகு தீ நன்கு நின்று எரிவதற்கு துணை செய்கிறது. இதில் சேர்க்கப்படும் பசையானது மேலுள்ள பொருட்களை நன்கு பிணைக்கிறது. மேலும் தீக்குச்சியின் நிறத்திற்காக பல்வேறு சாயங்கள் சேர்க்கப்படுகின்றன. இதுவரை நாம் பார்த்தது தீக்குச்சியின் பகுதி பொருட்கள். இப்போது நாம் தீப்பெட்டியின் பகுதி பொருட்களை பார்ப்போம். பற்ற வைப்பதற்கு சிவப்பு பாஸ்பரஸும் உராய்வுக்காக தூளாக்கப்பட்ட கண்ணாடி துகள்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தீக்குச்சியை தீப்பெட்டியில் உரசும் போது கண்ணாடி துகள்கள் உராய்வை தருகிறது. இவ்வாறு உரசும்போது உண்டாகும் வெப்பமானது தீப்பெட்டியில் உள்ள சிவப்பு பாஸ்பரஸை வெண்பாஸ்பரஸாக மாற்றுகிறது. இதில் உருவாகும் வெள்ளை பாஸ்பரஸானது எளிதில் ஆவியாகும் தன்மையுடையது. இது எளிதில் ஆவியாகி காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு தொடர்பு கொள்ளும் போது தானே தீப்பற்றி எரியும் தன்மை உடையது. தீப்பெட்டியில் உருவாகும் இந்த வெப்பமானது தீக்குச்சியில் உள்ள பொட்டாசியம் குளோரைட்டை தீயை உருவாக்க தூண்டுகிறது. ஆக்சிஜன் வழங்கியான பொட்டாசியம் குளோரேட் தீக்குச்சி தொடர்ந்து எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பொட்டாசியம் குளோரேட்டிலிருந்து நிறைய ஆக்சிஜனை பெற்று எரிபொருளான ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு தொடர்ந்து எரிகிறது. மேலும் தீக்குச்சி தயாரிப்பின் போது சேர்க்கப்பட்ட பாரஃபின் மெழுகானது தீக்குச்சி நின்று நிதானமாக நீண்ட நேரம் எரிவதற்கு உதவி செய்கிறது. தீக்குச்சி எரிதலின் போது உருவாகும் கந்தக ஆக்சைடுகளே தீக்குச்சி எரியும் போது உண்டாகும் மணத்திற்கான வாசனைக்கான காரணமாகும். தீக்குச்சி எரியும் போது முழுவதும் எரியாமல் வெளியேறும் சிறு சிறு துகள்களே புகையை உண்டாக்குகிறது. எரியாத இந்த துகள்கள் தனித்தனியாக பார்க்கும்போது மிகச் சிறியவை. ஆனால் இவை ஒன்றாக சேரும்போது கண்ணிற்கு புலப்படும்படியான புகையாக தெரிகிறது. இந்த புகையில் சிறிது நீராவியும் கலந்துள்ளது. நாம் மேற்கூறிய இத்தனை செயல்களும் ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கு என்ற மிகச்சிறிய கால அளவிலேயே நடந்துவிடுகிறது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமானது. நாம் மிகச் சாதாரணமாக நினைத்திருந்த தீக்குச்சி எரிவது என்பதன் பின்னே உள்ள இத்தனை அறிவியலையும் இந்த காணொளியில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.